யாருங்க அவரு? விவசாய நிலத்திலேயே சிவப்பு கம்பளம் போட்டு பூட்ஸ் காலோட போனவரு. அவரு பச்சை துண்டெல்லாம் போடுவாரா? இந்த நாட்டுக்கே எஜமானர்கள் நினப்புல இருக்கிறவங்கள்ட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? என்ன போங்க, இன்னும் முட்டாளாவே இருக்கிறீங்களே. தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சுங்க. இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுனால சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இல்ல, பெரும்பான்மையானவர்கள் ஒரு 5 பேரை தவிர எல்லாரும் பச்சை துண்டு அணிஞ்சு வந்திருந்தாங்க. இதுல பாருங்க, முதல்வருடைய மகன், துணை முதல்வர், அவர்கள் அருகாமையில் இருந்த மூத்த அமைச்சர்கள் ஒரு 2-3 பேர் பச்சை துண்டு போடலாங்க. இதை பெரிதுபடுத்தி இந்த முட்டாள் மக்கள் பாத்தீங்களா, எல்லாரும் பச்சை துண்டு போட்டிருக்கிறாங்க, ஏன் முதல்வர் மட்டும் பச்சை துண்டு போடல அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு புரியல, முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் விவசாயத்தை பத்தி அறிஞ்சாரா, தெரிஞ்சாரா? ஏங்க, விவசாய நிலத்திலேயே சிவப்பு கம்பளம் போட்டு பூட்ஸ் காலோட போனவரு, காங்கிரீட் தளம் போட்டு பூட்ஸ் காலோட போனவரு, அவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யறதே பெருசா நினைச்சுக்கிட்டு பெருமைப்படணுங்க. இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து, எவ்வளவு போராடி, ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணி வெளியிட்டு, இதை பார்த்தாவது திருந்தி நீங்க வேளாண் பட்ஜெட் வெளியிடுங்க. சோறு திங்கலன்னா மனுஷன் உசுராழ முடியாது. விவசாயிகள் இன்னும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய துயர் துடைக்கணும்னா இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுங்கன்னு நாட்டு மக்கள் மேல அக்கறை கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களும் தொடர்ச்சியா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு கம்பீரமாக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. ஓட்டுக்கு 200 ரூபா ஓட்டுக்கு கொடுத்துருக்குறோம், உங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கெல்லாம் இதே பெரிய விஷயம், பச்சை துண்டு எல்லாம் போடணுமா அப்படின்னு அவர் வருத்தப்படுவாரா இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும், 1000-2000 ஓட்டுக்கு விலைவாசி உயரும். அப்படி விலைவாசி உயர்றப்ப அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க. அடுத்து அப்படியே அந்த தமிழ்நாட்டினுடைய எஜமானர்களாக தன்னைத்தானே சர்வாதிகாரின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அடுத்து நாற்காலில் உட்காரலான்ற கனவுல இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு பச்சை துண்டு போடல, அந்த துண்டு போடல, இந்த துண்டு போடலான்னு இதெல்லாம் குத்தம் குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குற்றத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஓட்டு விலையை உயர்த்திக்கிங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். 1 ரூபா 2 ரூபா கூட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க இதையெல்லாம் பெருசுபடுத்தலாம் பேசக்கூடாது. இதை போயிட்டு சில்லறத்தனமா நீங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வர் மட்டும் பச்சை துண்டு போடலான்றதெல்லாம் பேசலாமா? அடிப்படையில இருக்கிறது தப்பு இல்லையா? இதெல்லாம் அடிப்படை தவறு. இதெல்லாம் புரிதல் இல்லாதவங்க பேசக்கூடிய பேச்சு.